அப்படியே மைக் வச்சு நிற்கிறோம். கோயிலில் எப்படி பில்கிரிம்ஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? சப்போஸ் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்தால் கோயிலில் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு? போலீஸ் அவுட் சைடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? இவர் 2 பேர் நடுவில் கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே எப்படி சாட்டர்டே எப்படி எவ்வளோ க்ரௌட் வருது, அவருக்கு பிலிகிரிம்ஸ்க்கு அவருக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, அவங்க பீக் ஹவரில் எவ்வளோ டைம் பிலிகிரிம்ஸ்க்கு தரிசனம் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது, அந்த டைம் எப்படி குறைக்கலாம், அப்புறம் இந்த கோயிலுடைய சுத்தம் செய்கிறது அது என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும், அப்புறம் இந்த அன்னதானம் எப்படி நடந்திருக்கு. நாங்கள் கூட சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஈவோ டெம்பிள்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் செய்கிறாங்க. வரப்போகுது டைமில் சனி பயிற்சி கூட வரப்போகுது. அதுக்கு கூட இந்த மாதிரி கோயில் கிளீன்லினஸ்ஸு சுத்தமாக இருக்கிறது, இந்த ஃபெசிலிட்டிஸு பிலிகிரிம்க்கு எல்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறது மூலமாக எல்லாத்தையும் நல்லது நடக்கும். இந்த கோயிலுடைய சனி பகவானுடைய கிருப்பா நம்ம எல்லாருமேல இருக்கும், சிவனுடைய கிருப்பா எல்லாருமேல இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இதில் கோயில் சுற்றி இருக்கிறது சரௌண்டிங் ஏரியா திருநள்ளாறு கமிஷனர் கூட வந்தாங்க. அவருக்கு கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஏரியா கோயில் சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும். எங்கேயுமே ஒரு கொஞ்சம் கூட பிளாஸ்டிக்கு வேஸ்ட்டு எதுவுமே நாங்கள் பார்க்கக்கூடாது. 24 ஹவர்ஸு அவர் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அவரு கூட ரெக்வஸ்ட் பண்ணோம். கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் கூட எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு சொல்லி வணக்கம். அது இன்னும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு சொல்கிறோம். 6/3/2026 அந்த விஷயங்கள் நான் தனியாக சொல்கிறேன்.